அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய காணொலிகள் போட்டுட்ருக்கிறோம். அந்த வரிசையில் கொஷின் நம்பர் 10 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த டைப் ஆஃப் கன்சர்வேஷன் இன் விச் த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ் ஆர் டேக்கன் அவுட் ஃப்ரம் தேர் நேச்சுரல் ஹேபிடேட். அதாவது த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ்னு என்ன அர்த்தம்? அபாயத்திற்கு உட்பட்ட சிற்றினங்கள். அதாவது ஒரு சிற்றினம் அபாயத்திற்கு உள்ளே இருக்குது, அதாவது அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிற்றினங்கள் இருக்கு இல்லையா, உயிரினங்கள். அந்த உயிரினங்களை என்ன செய்கிறோமா, அதனுடைய நேச்சுரல் ஹேபிடேட், அதனுடைய இயற்கையான வாழிடத்திலிருந்து அதை வெளியே நாம் எடுத்து வந்து விடுகிறோம். அவுட் ஃப்ரம் தேர் நேச்சுரல் ஹேபிடேட்ஸ். எதை? த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸை எடுத்து என்ன செய்கிறோமா, பிளேஸ்டு இன் ஸ்பெஷல் செட்டிங் வேர் தே கேன் பி ப்ரொடெக்டட். தனியாக எடுத்துகிட்டு வந்து அது வாழ்வதற்கு தேவையான சூழ்நிலையை நாம் செயற்கையாக அந்த இடத்துல உருவாக்குறோம். அப்படி உருவாக்கி அதை நாம் பாதுகாக்கிறோம். கேன் பி ப்ரொடெக்டட் அண்ட் கிவன் ஸ்பெஷல் கேர். அந்த இடத்துல கவனிப்பை நாம் அதுக்கு கொடுக்குறோம். நல்லபடியாக சிறப்பாக அதை நாம் கவனித்து கொள்கிறோம். அவ்வாறாக கவனித்து கொள்வது எந்த வகையான முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த நாளில் எது கரெக்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்சிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னா உள்வாழிட பேணுகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பயோடைவர்சிட்டி அப்படின்னா உயிரி பல்வகைத்தன்மை என்னுடைய பாதுகாப்பு. செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது டிஎன்ஏல உள்ளது. இது சும்மா நத்துக்கும் போட்டிருக்கான், கண்டிப்பாக இது ஆப்ஷனில் வராது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இன் ஃப்யூச்சரில் நமக்கு தேவையான அளவிற்கு நாம் சில வளங்களை நாம் பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிறது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இப்போது இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. இப்போ உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு ஒரு லெசன் உங்களுடைய சிபிஎஸ்சி பயாலஜி 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. அதில் இவன் சொல்லியிருக்கிற வார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னா, எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன், வெளி வாழிட பேணுகையில் இருக்குது. எப்படி பாருங்கள், இன் திஸ் அப்ரோச் threatened animals and plants are taken out from their natural habitat and placed in special setting where they can be protected and given special care அப்படின்னு போட்டிருக்கான். எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் ஆன்சரு. ஆனால் இங்கே பாருங்கள், எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் அப்படிங்கிறதே ஆப்ஷனில் இல்லை. ஆனால் நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டைட்டிலை நாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனும் இன்சிட்டிவ் கன்சர்வேஷனும் எதற்கு கீழே வருது? பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படிங்கிற தலைப்பிற்கு கீழே வருது. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இப்படிங்கிற தலைப்பிற்கு கீழே தான் அது வருது, எக்ஸிட்டிவும் இன்சிட்டிவும். அப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பொறுத்தவரையில் அது இன்சிட்டிவ் கன்சர்வேஷனானா இல்லை. இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் என்ன அர்த்தம்? அது எந்த இடத்துல, எந்த ஹேபிட்டேட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த வசிச்சுட்ருக்கிற அதே இடத்துல நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வெளியிலேருந்து நாம் வாட்ச் பண்ணிகிட்ருப்போம். கிடைக்குதா கிடைக்கலையா, அது பாதுகாப்பாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதுதான் உள்வாழிட பேணுகை, இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்னு நம்போம். அப்போ இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் டெஃபினிஷன் இது கிடையாது. அப்போது பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் தான் அந்த இடத்துல ஆன்சர் அப்படின்னு சொல்லி நாம் முடிவுக்கு வரோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.